மண்ணையும் படைத்து மக்களையும் படைத்து மரம் செடி கொடிகளையும் படைத்த கடவுளுக்கு மண்ணில் வாழும் மக்கள் நீதி நேர்மையை கடைபிடித்து வாழ்கின்றார்களா என்று மனித உருவில் வந்து பார்க்க ஆசை வந்தது. ஒரு பரதேசி கோலத்தில் பூமிக்கு வந்தார் கடவுள். இறக்கப்பட்டவர்கள், ஆன்மீக சிந்தனை உள்ளவர்கள் பரதேசிக்கு உணவிட்டார்கள், உடை கொடுத்தார்கள். பலர் பசியென்று சொல்லியும் பார்க்காமல் சென்றார்கள். சிலர் கண்டும் காணாதது போல் சென்றார்கள். இன்னும் சிலர் பரதேசியை திட்டிக் கொண்டே சென்றார்கள். இன்னும் பலர் பரதேசியை வணங்கி ஆசி பெற்றார்கள். கடவுளுக்கு தான் நினைத்த வண்ணம் மனிதர்கள் வாழவில்லை என்பது புரிந்துவிட்டது. இன்னும் சென்று பார்க்கலாம் என்று நடந்து சென்றார். ஒரு கிராமத்தில் தன் குடிசை வீட்டு முற்றத்தில் பகல் சூட்டில் பனையோலை பாயில் கம்பு காய வைத்து கொண்டிருந்தாள் ஒரு பாட்டி. அந்த பாட்டியின் முகம் வாட்டமாய் இருந்தது. உள்ளுக்குள் ஏதோ சொல்லி வருத்தப்படுவது தெரிந்து அருகில் சென்றார் பரதேசி. எனக்கு வரக்கூடாதா, எனக்கு வந்து தொலைக்கக்கூடாதா என்பதாக கண்கலங்க பேசிக்கொண்டிருந்தாள் பாட்டி. பாட்டியின் அருகில் சென்று எதற்கு கண்கலங்கி பிதற்றுகிறீர்கள் என்று விசாரித்தார் பரதேசி. பின்ன என்னப்பா, ஊரிலே பெரிய பணக்காரன் வீட்டு செல்ல பிள்ளை, ஒரே பையன், அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு, 10 வயசு முடியலை, அதுக்குள்ளே யமனுக்கு இந்த பிள்ளைய கொண்டு போகணும்னே ஆசை வந்துடுச்சே. நாசமாக போகிற யமனுக்கு இரக்கமே கிடையாதா? அவன் கண்ணு அவிய எத்தனை பேர் இருக்கானுங்க இந்த ஊரில். பொய் சொல்கிறவன் இருக்கான், வேறொரு பொண்ணோட வாழ்க்கை நடத்துகிறவன் இருக்கான், கள்ள சாராயம் குடிச்சுப்புட்டு பொண்டாட்டியை அடித்து கொடுமைப்படுத்துகிறவன் இருக்கான், திருட்டு பயலுக எத்தனையோ பேர் இருக்கான், கிளங்கெட்டைகள் எத்தனை கிடக்கு. இதோ என்னை எடுத்துக்க, நான் வாழ்ந்து முடிஞ்ச கட்டை, இன்றைக்கோ நாளைக்கு ஒன்று கிடக்க. எனக்கு வரக்கூடாதா அந்த சாவு? வாழுற வம்சத்தை கிள்ளி புட்டானே அந்த பாழா போகிற யமனுக்கு உசுறு தான் முக்கியம்னா என் உசுரை எடுத்துக்க கூடாதா என்று கதறி அழுதாள் பாட்டி. பாட்டி, ஒரு உயிருக்கு பதிலாக இன்னொரு உயிரை பறிக்கிற சட்டத்தை யமனுக்கு யாரும் கொடுக்கல, அதனால் யமன் உன் உசுரை எடுக்கலை என்று சொன்னார் பரதேசி. பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று வரும், இது இயற்கை. இதை நீயோ நானோ, ஏன் நம்மை படைத்த கடவுளால் கூட நிறுத்த முடியாது. இறப்பை தள்ளி போடலாமே ஒழிய இல்லாமல் செய்ய முடியாது. இதற்காக நீ வருத்தப்படாதே என்று கூறிவிட்டு நடையை கட்டினார் பரதேசி. வந்து பேசியது கடவுள் என்பது தெரியாமலேயே கம்பரசியில் கவனம் செலுத்தினாள் பாட்டி. பரதேசி சென்ற பாதை இறந்தவன் வீட்டில் கொண்டு போய் விட்டது. ஊரே கூடி ஒப்பாரி வைத்தது. ஒரு நடுத்தர வயது பெண் மார்பிலும் தலையிலும் அடித்து கொண்டு அழுதாள். பொன்தாலி கட்டாம, பொண்ணோட சேராம, கன்னி கைப்படாம, கலவரிஞ்சு கலக்காம, எண்ணி 10 வருஷத்துல யமலோகம் போயிட்டானே என்று கதறி அழுதாள். இதை பார்த்த பரதேசி, ஒருவேளை இவளின் பெண்ணை அவனுக்கு திருமண வயது வந்ததும் மனமுடித்து கொடுக்க ஆசை கொண்டிருப்பாளோ என்று, பாட்டு அப்படித்தானே இருக்கிறது என்று யோசித்தார். பலர் கூடி அழுவதால் ஒரு சொல்லும் புரியவில்லை பரதேசிக்கு. பரதேசியை கண்டதும் இறந்தவனின் உறவுக்காரி ஒருத்தி பரதேசியின் காலை பிடித்து கொண்டு கதறி அழுதாள். ஐயா சாமி, அந்த கடவுளுக்கு கண்ணில்லையா? ஒரு பாவமும் அறியாத புள்ளைய உலகத்தை விட்டே தூக்குறானே, இது நியாயமா என்று கதறி அழுதாள். இழவு என்றால் என்ன என்பதை நேரில் பார்த்த கடவுளுக்கு மனிதன் தன் உயிர் மீது கொண்டிருக்கும் ஆசையை எண்ணி அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை. ஒரு முடிவுக்கு வந்தவராய் இழவு வீட்டில் கூடியிருந்த மக்களை பார்த்து சொன்னார். இந்த பையனை நான் பிழைக்க வைக்கிறேன், அதற்கு உங்களின் உதவி வேண்டும், தருவீர்களா என்றார் பரதேசி. எல்லோரும் என்ன உதவி என்று அவசரப்பட்டும் ஆச்சரியப்பட்டும் கேட்டனர். இந்த பையனின் உயிருக்கு பதிலாக உங்களில் ஒருவர் உங்கள் உயிரை கொடுக்க வேண்டும். அப்படி செய்தால் இந்த பையனை இப்போதே எழ செய்கிறேன் என்றார் பரதேசி. துணிந்து வருபவர் யார்? நீங்கள் தயாரா? நீங்கள் சம்மதமா என்று கேட்டு முடிப்பதற்குள் பையனின் உறவுக்காரர்கள் ஒருவரையும் காணோம். பரதேசி சொன்னதுதான் தாமதம். இடத்தை காலி செய்து விட்டார்கள் அனைவரும். இனி பையன் குடும்பத்தில் உள்ள உறவுகள் மட்டுமே பாக்கி. பையனின் தந்தையை அழைத்தார் பரதேசி. நீங்கள் உங்கள் உயிரை கொடுப்பீர்களா என்று கேட்டார். என் பையனுக்கு இல்லாத உசுறு எனக்கு எதுக்கு? கொடுக்கலாம் தான், ஆனால் என்ன ஆனா அவனா என்று இழுக்கிறீர்கள் என்றார் பரதேசி. உடனே பையனின் தந்தை, அது
நான் இப்பதான் ஒரு வேலி புஞ்சை நிலம் வாங்கினேன். அதை உழுது விதை போட்டு நெல்லறுத்து என் மூத்த பொண்ணுக்கும் சின்ன பொண்ணுக்கும் ஆளுக்கு பாதியாக கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன். அது மட்டும் இல்லை, ஊரில் நிறைய பேர்கிட்ட கடன் கொடுத்துருக்கேன். அந்த கடனை வாங்கித்தான் என் மூத்த பொண்ணுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு தங்க செயின் வாங்கி போடணும். அது மட்டும் இல்லை, என் சின்ன பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் செஞ்சு வைக்கணும். அப்புறம் அவளோட குழந்தைக்கு காது குத்தலுக்கு சீரு செய்யணும். அது மட்டும் இல்லை என்று இழுத்துக்கொண்டே போனார். போதும் நிறுத்து, விட்டா இன்னைக்கு முழுசும் சொல்லிக்கிட்டே இருப்ப. பரதேசி பையனின் அம்மாவிடம் சென்றார். அம்மா தாயே, உன் பையனுக்கு பதில் உன் உசுர தாரியா என்று கேட்டார். ஐயா சாமி, என் பிள்ளைக்கு இல்லாத உசுறு எனக்கு எதுக்கு சாமி? உசுரை கொடுத்து பெத்தவ நான் தானே. உசுரை கொடுக்க எனக்கு சம்மதம்தான். ஆனால் அப்புறம் ஆவண்ணாவா? பரதேசி எரிச்சல் அடைந்தார். அதுக்கு இல்லை சாமி, என் மூத்த பொண்ணு முழுகாமல் இருக்கா. சின்ன பொண்ணுக்கு கல்யாண வயசு. நான் போயிட்டா இதுகளை கரை சேர்க்கறது யாரு? என் வீட்டுக்காரருக்கு ஒரு மண்ணும் தெரியாது. நான் தான் குடும்பத்தை கவனிக்கணும். அது மட்டும் இல்லை, மூத்த பொண்ணுக்கு நான் தான் பிரசவம் பார்த்து பேர பிள்ளைய வளர்த்து கொடுக்கணும். பேர பிள்ளைய தூக்கி முத்தமிடும்போது அது மூத்தரத்தால் நான் நனைஞ்சிட்டேன்னா என் மனசு நிறைஞ்சிடும். அப்புறம் என் தங்கச்சி வீட்டில் ரொம்ப கஷ்டம். அவளுக்கு ஏதாவது உதவி செய்யணும். அப்புறம் என் சின்ன பொண்ணு கழுத்தில் ஒரு தாலி எரிச்சுன்னா அதை பார்த்துப்புட்டு நிம்மதியாக போய் சேருவேன். அது மட்டும் இல்லை என்று இழுத்து கொண்டே போனாள். போதும் நிறுத்து, விடிய விடிய கதை கேட்க நான் இங்கே வரல. சற்று கோபம் அடைந்தார் பரதேசி வடிவ கடவுள். அடுத்ததாக பையனின் அக்காளிடம் சென்று, என்னம்மா, நீயாவது உன் தம்பிக்காக உன் உசுரை தருவியா என்று கேட்டார். ஐயையோ, அப்படி சொல்லாதீங்க. நான் இப்போ ஓர் உசுறு இல்லை, 2 உசுறு. நான் இப்போ முழுகாமல் இருக்கேன். பிள்ளை வேணும்னு தான் 2ஆம் தாரமாக என்ன கட்டிக்கிட்டாங்க. அவங்க ஆசையில் மண்ணை போட பார்க்குறீங்களே. தம்பின்னா எனக்கு உசுறு தான். ஆனால் நான் இருக்கிற நிலமையில் இப்போ முடியாதே. நான் என்ன பண்ணுவேன் என்று அழுதாள். தம்பிக்கு என் உசுறு கொடுக்க சம்மதிச்சாலும் என் புருஷன் சம்மதிக்க மாட்டார். புருஷன் சம்மதிச்சாலும் என் மாமியார் சம்மதிக்க மாட்டாங்க. மாமியார் சம்மதிச்சாலும் அவங்க சொந்த பந்தம் சம்மதிக்க மாட்டாங்க. நான் என்ன செய்கிறது? ஒரு குழந்தைய சுமக்கிற தாய்ங்கிறதுனால என்று இழுத்தாள். போதும் நிறுத்து, உன்னுடைய கதையை கேட்கவா நான் இங்கே வந்தேன்? இன்னும் எரிச்சல் அடைந்தார் பரதேசி வடிவில் வந்த கடவுள். இன்னும் ஒருவர் தான் அந்த குடும்பத்தில் பாக்கி. அவளிடம் சென்றார் பரதேசி. ஏம்மா, நீ இந்த பையனுக்கு சின்ன அக்கா தானே? உன் உசுர கூட உன் தம்பியை பிழைக்க வைக்கிறேன் என்றார். பரதேசி சொல்லி முடிப்பதற்குள் என ஒப்பாரி வைத்தாள் சின்ன அக்கா. தம்பியாட்டம் யார் வருவா? என் தம்பிக்கு என் உசுரை கொடுக்கலாம் தான். ஆனால் இந்த ஆவணவை விட்டு வெளியே வா. பரதேசி சீற்றம் அடைந்தார். அது இல்லைங்க சாமி, எனக்கு என் மாமனை கட்டிக்க ஆசை. அவரும் நானும் மாரியத்தா கோயில் வாசல்ல 2 பேரும் ஒருத்தர் பிரியறதில்லைன்னு சத்தியம் செஞ்சிருக்கோம். நான் செத்துட்டா சத்தியம் செஞ்சது பொய்யாயிடுமே. பொய் சத்தியம் செஞ்ச பாவம் என் தம்பியை வந்து விரட்டுமே. நான் என்ன செய்வேன்? அது மட்டுமில்லை என்று இழுத்தாள். போதும் நிறுத்து, வாயை திறந்து ஏதோ சொல்ல வந்தவளின் வாயை அடைத்தார் பரதேசி வடிவ கடவுள். அந்த குடும்பத்தில் இனி யாரும் இல்லை. வருகின்ற வழியில் தனக்கு வரக்கூடாத அந்த சாவு என்று அழுத அந்த கிழவியை கேட்கலாம் என பாட்டியின் இருப்பிடம் தேடி வந்தார் பரதேசி. பாட்டி, உன் உசுரை கொடுத்தியன்னா அந்த சின்ன புள்ள உசுரை காப்பாற்றிடலாம், தாரியா? பரதேசி இதை சொல்லி முடிப்பதற்குள் பாட்டி வரிந்து கட்டி கொண்டு பரதேசியை அடிக்க வந்து விட்டாள். அட போடா போக்கத்த பரதேசி, என் உசுரை கேட்க நீ யாருடா? எவன் பிள்ளைக்கு எவன் உசுரை கேட்குற? என் உசுறு உனக்கு அவ்வளவு இலக்காரமாக போச்சா? இனி ஒரு வார்த்தை பேசுன வாயை பிடிச்சி கிழிச்சு போடுவேன். ஆமாம், பாட்டி வெடித்து பொரிந்தாள். நீ தானே பாட்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு வரக்கூடாதா அந்த சாவுன்னு சொன்னேன், அதுதான் கேட்டேன் என்றார் பரதேசி வடிவ கடவுள். ஆமாம் சொன்னேன் தான், ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அழுக வந்தால் அப்படி தான் எல்லோரும் சொல்லுவாங்க. இது தெரியாமல் இங்கே வந்து என் உசுரை கேட்குற? பரதேசியாச்சேன்னு பார்க்குறேன். இல்லைன்னா விளக்கமாத்து கட்டையாலேயே விளாசி போடுவேன். உசுரை கேட்க வந்த மூஞ்சியை பாரு. பாட்டி பட்டிமன்றம் நடத்தினாள். இதை பாரு பாட்டி, நீ சொன்னதை வச்சு தான் கேட்டேன். நீ அப்படி சொன்னைய இல்லையா என்று கேட்டார்.
சொன்னேன், எனக்குன்னு குடும்பம் இருக்கே, நான் ஒருத்தி மட்டும்தானா? என் புள்ள, மருமக, பேர குழந்தைங்க இதுகளை விட்டு புட்டு நான் எப்படி சாவேன்? அதுகளுக்கு செய்ய வேண்டிய சீரு நிறைய கிடக்கு. நீ இடத்த காலி பண்ணு. சொல்லிக்கொண்டே கம்பை புடைத்து கொட்டினாள் பாட்டி. பரதேசியாய் வந்த கடவுளுக்கு இவர்களின் உதடு ஒன்றாகவும் உள்ளம் வேறாகவும் இருப்பதைக் கண்டு வயிறு குலுங்க சிரிக்க வேண்டும் போல் இருந்தது. சிரிப்பதை பார்த்து இந்த மனிதர்கள் பைத்தியம் என்று கல்லடி கொடுத்தால் என்னாகும் என்றெண்ணி சிரிக்காமலேயே மனம் நொந்து தன் வேடத்தை கலைத்து விட்டு விண்ணுலகம் சென்றார் கடவுள். கடவுள் எப்போதும் நன்மை ஒன்றையே செய்து அன்பொன்றையே அளிப்பவர். ஆனால் நாம் உதட்டில் ஒன்று உள்ளத்தில் ஒன்று வைத்து உறவாடி கெடுக்கின்றோம். இது மாறுமா?